அரண்மனை 2ஆம் பாகத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஹலோ நான் பேய் பேசுகின்றேன் என்ற படத்தை சுந்தர் சி தயாரிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரண்மனை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் பேய்களை ஆரம்பித்து வைத்த சுந்தர் சி அரண்மனை படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது அதன் 2ஆம் பாகத்தையும் எடுத்து வருகின்றார். த்ரிஷா, ஹன்சிகா, பூனம் பாஜ்வா மற்றும் சித்தார்த் ஆகியோரின் நடிப்பில் அடுத்த ஆண்டு பொங்கல் தினத்திற்கு அரண்மனை 2ஆம் பாகம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் ஒரு பேய் படத்தை தயாரிக்க இருக்கின்றாராம் சுந்தர் சி. தமிழ் சினிமாவில் மினிமம் கேரண்டி இயக்குனர் என்று பெயரெடுத்த சுந்தர் சி கடந்த ஆண்டில் அரண்மனை படத்தை எடுத்து கோலிவுட்டில் பேய்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வைத்தார். அரண்மனை படம் எதிர்பார்த்ததை விட வசூலை வாரி குவித்தது. அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழின் முன்னணி நாயகிகளான த்ரிஷா, ஹன்சிகாவை வைத்து அதன் 2ஆம் பாகத்தையும் எடுத்திருக்கின்றார். தற்போது அடுத்ததாக பேய்களை அடிப்படையாக வைத்து ஹலோ நான் பேய் பேசுகின்றேன் என்ற படத்தை தயாரிக்க இருக்கின்றார் சுந்தர் சி. வழக்கம் போல தானே இயக்குவார் என்று எதிர்பார்த்தால் அறிமுக இயக்குனர் பாஸ்கர் என்பவரை இயக்குனராக சேர்த்து வெறுமனே படத்தை மட்டும் தயாரிக்க முடிவு செய்திருக்கிறாராம் சுந்தர் சி. பிரபல தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற ஒரு போட்டி நிகழ்ச்சியில் நடுவராக கலந்து கொண்ட சுந்தர் சி பாஸ்கரனின் குறும்படத்தை பார்த்து வியந்து இந்த வாய்ப்பை அவருக்கு அளித்திருக்கிறார் என்று கூறுகின்றனர். படத்தில் நாயகனாக வைபவ் நடிக்க நாயகிகளாக ஓவியா மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோர் நடிக்கின்றனர். இதுவரை எத்தனையோ வழிகளில் பேயை பார்த்த ரசிகர்கள் இந்த படத்தில் புதிதான வழியில் பேயை பார்க்க இருக்கின்றனராம். தமிழ் சினிமாக்களில் முதன்முறையாக மொபைல் வழியாக இந்த படத்தில் பேய் வர இருக்கின்றது. ஆனால் இதில் நடிக்கும் யாரும் பேயாக நடிக்கவில்லையாம். விரைவில் இந்த படம் தொடர்பான முறையான அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.